ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதல் அக்கறை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நியூபார்ன் பேபி கேர் டிப்ஸ் தாங்க. அது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைகளுக்கு இல்லைனா ஒரு 6 மாதம் 1 இயர் குழந்தைகளுக்கு பவுடர் போடலாமா அப்படின்றதான் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறீங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கு பவுடர் போடலாமா வேண்டாமா அப்படின்றதும் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பிறந்த குழந்தைய தூக்குவதும் தாய்ப்பால் ஊட்டுவதும் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமோ அதே போல் தான் குழந்தைய குளிப்பாட்டுவதும் கூட ஒரு நல்ல பராமரிப்பு முக்கியமான விஷயங்க. பிறந்த குழந்தை அடிக்கடி இயற்கை உபாதை கழிக்கிறதுனால அவங்க மீது வாடை வரும். இது ஒரு விதமான வாசனையை உண்டாக்கும். அதனால் குழந்தைங்க எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம குழந்தைய குளிக்க வச்சதுக்கப்புறமா அதிகமான பவுட்ரு போடும் பழக்கம் இன்னமும் நம்ம அம்மாக்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? கூடவே குழந்தைக்கு ஒவ்வொரு முறையும் டயப்பர் போடும் பொழுதும் அதை மாற்றும் பொழுதும் நம்ம அந்த இடத்துல பவுட்ரு போட்டு அதுக்கப்புறம் போடுறதும் வழக்கம் இருக்குது. இந்த 2 பழக்கமுமே நல்லதான்னு பார்த்தீங்கன்னா 100% கெட்டது தாங்க, நல்லது கிடையாது. முதல்ல டால்கம் பவுடர்னால் என்ன, அதை எப்படி தயாரிக்கிறாங்க, எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. குழந்தையோட பவுடரில் தயாரிப்பில் மெக்னீஷியம், சிலிக்கன், ஆக்சிஜன் இது 3மே பங்கு வகிக்குதுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா சருமத்தில் இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சி தோல் மீது உண்டாகும் உராய்வை குறைச்சி நம்மளுக்கு நன்மை செய்யுது. இதை டயப்பர் சரும பிரச்சனையும் தடுக்க உதவி செய்யுது. இதில் டால்க் அப்படின்ற கனிம கலவை இருக்குது. இந்த டால்க்கை வச்சு தான் பவுடர் தயாரிக்கப்படுதுங்க. அதே மாதிரி இந்த டால்க்கு அதோட இயற்கை வடிவில் ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்ற பொருளை உள்ளடக்கியதுங்க. இந்த பொருள் என்ன பண்ணோன்னா புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது. இந்த ஆஸ்பெஸ்டாஸை நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புற்றுநோயை உண்டாக்கும். இதனால தான் நம்மளோட உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டால்கம் பவுடரை பயன்படுத்தாதீங்க. இதை பயன்படுத்துகிற நிறைய பேருக்கு அதுவும் அந்த ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கு இல்லையா, அது மனிதனுக்கு புற்றுநோயை உண்டாக்கும் அபாயம் இருக்குது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அதனால் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரியவங்களுக்கே அப்படின்னா நம்ம சின்ன பச்சிலை குழந்தைங்களுக்கு இந்த டால்கம் பவுடரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு பவுடர் அவசியமா? உண்மையிலேயே குழந்தைக்கு பவுடர் அவசியம் இல்லை அப்படின்ட்டு அமெரிக்கன் ஆஃப் பியூட்டியாட்ரிக்ஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு லோஷனும் பயன்படுத்தாதீங்கன்றது தான் அவங்க சொல்கிறது. ஏன் அப்படின்னா இதை குறித்து அவங்க ஒரு பெரிய ஆய்வே நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வில் எந்த குழந்தைகளுக்கெல்லாம் பவுடர் பயன்படுத்தி லோஷன் பயன்படுத்தியிருக்காங்களோ அந்த குழந்தைகளுக்கு நுரையீரல் பாதிப்பு, சுவாச பிரச்சனைகள், மூச்சு திணறல் பிரச்சனைகள்லாம் அதிகமாக உண்டாயிருக்குங்க. அதை வச்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பவுடர் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா நீங்கள் குழந்தைக்கு பவுடரே போடக்கூடாதா, நான் போட வேண்டாம்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? உங்களுக்கான பதில் தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு பவுடர் போடும்போது என்னென்ன கவனத்தில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். குழந்தைக்கு பவுடரை வாங்கி பயன்படுத்தும் போது தரமானதை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசனை பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் மருத்துவர் சொல்கிற அந்த பவுடரை பயன்படுத்துறதுனால உங்கள் குழந்தைக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலர்ஜி உண்டாக்காத, அதாவது உவமை குறைவான அல்லது ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட பவுடர்களை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா குழந்தைக்கு மிகவும் நல்லது. 2வது டிப்பு, குழந்தைக்கு பவுடர் போடும்போது நேரடியாக அவங்க முகத்தில் கொட்டி பயன்படுத்த வேண்டாங்க. உங்கள் கைகளிலேயோ இல்லை மெல்லிய வெள்ளை துணியிலையோ கொட்டி குழந்தையோட கண், காது, மூக்கு, வாய்ப்பகுதிகளை படாதவாறு குறைவான அளவில் பவுடரை பயன்படுத்துங்க. 3வது டிப்பு, குழந்தைய குளிப்பாட்டி முடித்ததும் சரும ஈரத்தோட பவுடர் பயன்படுத்தக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தையோட சருமம் நன்றாக உலர்ந்த பிறகு நீங்கள் குறைந்த அளவில் பவுடரை பயன்படுத்துங்க அப்படின்னா இதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஈரப்பதத்தோடு கொட்டி அப்படியே வச்சுருவாங்க. அப்போ உங்களோட துளைகள் வழியாக ஈஸியாக பவுடர் உள்ளே போயிடும். அதனால் நம்ம சொன்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், டயப்பர் மாற்றும் போது நம்ம பவுடர் குழந்தைக்கு கண்டிப்பாக போடணுமா அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்விங்க. குழந்தைக்கு ஒவ்வொரு முறையும் டயப்பர் மாற்றும் பொழுது நம்ம அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட இந்த தப்பு பண்ணியிருக்கோம், நிறைய பவுடரை அள்ளி தெளிப்போம், அதில் நிறைய கொட்டி அதுக்கப்புறம் போடுவோங்க. கண்டிப்பாக பவுடர் போட வேண்டாம், அது அவசியம் கிடையாது, தவிர்ப்பதே மிகவும் சிறந்த வழிங்க.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் டயப்பரை மாற்றும் பொழுது, அதாவது குழந்தை சிறுநீர் கழித்திருந்தாலும் மலம் கழித்திருந்தாலும் எது பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் அவங்கள நல்லா சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய துணியை அடித்து நல்லா மறுபடியும் குழந்தைய நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டயப்பர் மாற்றினாலே போதுங்க. பவுட்ரு அவசியமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் டயப்பரை மாற்றும்போது பவுட்ரு பயன்படுத்துவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏற்கனவே பூசி இருக்கிற பவுடரை சுத்தமாக தொடச்சதுக்கப்புறம் லேசான பவுடரை மெல்லிய துணியில் போட்டு தொடைப்பகுதிகளை மட்டும் நீங்கள் போடலாங்க. எக்காரணம் கொண்டு குழந்தைக்கு அந்தரங்க உறுப்பில் பவுடர் போடவே கூடாது, போட வேண்டாங்க. அதிலும் பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் பெண் உறுப்பில் பவுடர் படுற மாதிரி போடவே கூடாது, நல்லதே கிடையாது. கடைசியாக ஒரு குறிப்பு கொடுத்துட்றேன். அதாவது குழந்தைக்கு பவுடர் போடும்போது அளவாக பயன்படுத்துங்க. குழந்தையோட கழுத்து, கை, அக்குள், கால், தொடை இடுக்குகளில் மட்டும் பயன்படுத்தலாம். அதே போன்று குழந்தையை குளிக்க வைக்கும்போது இயற்கை உபாதைக்கு பிறகு துடைக்கும் போதும் மடிப்புகளில் இருக்கும் பவுடரை சுத்தமாக துடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் புதுசு பயன்படுத்தணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எவ்வளோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கே வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.